இப்போ நம்ம நீர் மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சம்மரில் நம்ம இந்த மாதிரி டெய்லி செஞ்சு குடித்தோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்கக்கூடிய கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சுற்று சுற்றிக்கலாம். நெக்ஸ்ட் அதை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துடலாம். அதெல்லாம் துருவி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் எல்லாமே எவ்வளோ பிடிக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு நீர் மோர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.